ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிருக்கலாம். மனிதர்களுடைய அன்பு மாறி போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். எவ்வளோ நேசித்தேனே, ஆனாலும் கூட நேசித்தவர்களுடைய அன்பு மாறி போய்விட்டதே. எவ்வளவோ அன்பு காட்டினார்களே, இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் மாறி போய்விட்டதே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு தாக்குதல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நேசித்தவர்களுடைய இருதயம் கூட மாறி போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாதவராய் இருந்து நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நடத்தி செல்வார். அவர் உங்களுடைய தலையை உயர பண்ணுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டதப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. மாறாதவராய் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் இவருடைய தலையை உயரச் செய்வீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும் அப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுவீராக. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த பயத்தை மாற்றி அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பி நடத்தட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாயிருக்கிற தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.